வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடல. வீடியோ போடலாம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் பண்ணுறீங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடல, அப்டேட் இல்லையா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ போடுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதிதா வந்து பார்த்தீங்கன்னா, பல மாவட்டத்துக்கு வந்திருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்றேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, காசு காசு தான்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்றீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கலாம். முன்னுரிமை எதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிறாங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்றேன். இது தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணாதீங்க. அந்த மாரி விஷயத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவலாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டமா இருக்கலாம் இது. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வராதவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய மாவட்டத்துக்கு வரல அப்புட்ன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோமா, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் சொன்னா, அந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிறாதீங்க. லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்புட்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்க. என்ன காசு காசு தான் அப்புட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, காசு குடுத்தா வந்துக்குதான்னு வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி நமக்கு தெரியாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்படித்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே தோணுது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது முன்னுரிமை அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். மாற்றுத்திறனாளிக்கு 4% விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 25% குடுத்துருக்காங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எப்படி பேசுறீங்க? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா பேசுறீங்களா? இல்ல கோவமா பேசுறீங்களா? இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிறதா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா, கோவமா பேசும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுனால, குழந்தைங்கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா நல்லா ஃபோல்டா பேசும்போது, குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்குங்க. நம்பளுடைய வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஃபோல்டா பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா, அது பயந்துக்குங்க. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியில வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எடுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கள மிரட்ட மாட்டீங்க. அதே மாரி அடிக்க மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா, நீங்க பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டா பேசுனீங்களா வந்து வச்சுக்கங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பயப்படும். நாம வந்து பார்த்தீங்கன்னா, வேற டிபார்ட்மெண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், வேற இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபோல்டா பேசுறீங்களா? எடுப்பாங்க. ஆனா, இது பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணியிருப்போம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம். ட்ரெஸ்ஸிங் கோடு அதேமாரி பல தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யார் யாரு எப்படி எப்படி அட்டெண்ட் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு தான் தெரியும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு 100 மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. உங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா மார்க் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாக் ஆயிருப்போம். இன்டர்வியூ கேட்கும்போது நாம வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பதில் சொல்லணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா, நீங்க தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கலந்து கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பீங்க. அதுல இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கூட பேசியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இப்ப எந்த மாவட்டத்துக்கு வந்துருக்குது? புதிதா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாவட்டத்துக்கு வந்துருக்குது? அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டு. இப்ப வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க. வேலூர் காட்பாடி தாலுகா ரிசல்ட் வந்துருச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க. வேலூர் காட்பாடி தாலுகா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்களா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அப்புட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கமெண்ட் பண்ணிடுவீங்க. அது எந்த தாலுகா, எந்த பிளாக்கு என்னன்னே தெரியாது. ஆனா, இவங்க வந்து பண்ணிக்கிறாங்க பாருங்க. இந்த மாரி தான் பண்ணணும். யாருக்காவது வந்துச்சுன்னா, இந்த மாரி பண்ணுங்க. வேலூர் மாவட்டமா, என்னுடைய காட்பாடி தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்குது. இந்த தாலுகால வந்துக்குது. அப்புட்ன்னு சொன்னீங்களா, அந்த தாலுகால இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. எப்போ வந்துச்சுன்னு. எப்படி எப்படி டேட் ப்ளீஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ல வந்துச்சா? இல்ல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல வந்துச்சான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டுடே ரிசீவ்டா சிஸ்டர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட் தான் போட்டுருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல. ஒருவேள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுவாங்க. வேற எந்த மாவட்டத்துக்குலாம் வந்துருக்குது? சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல வேலூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல வந்துச்சு. நேத்து ஞாயித்துக்கிழமைங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாங்க. நேரடியா கூப்பிட்டு அனுப்புறாங்க. என்ன ப்ராசஸ்ன்னே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இது மாரி அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும்னா, நம்பளுடைய வினோ ஜாப் சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புது புது தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேனல்லயும் சொல்லாத தகவல்லாம் நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.